இறுதி மணியோசை பாகம் 4 உலோகச் சிலையில் உலக சாம்ராஜ்யங்கள். End Time Bell Part 4 Mystery of the Polymetal Statue and the World Governing Powers. பேரரசர் நேபுகாத்நேச்சாரின் கனவில் தோன்றிய உலோக சிலை பல உலோகங்களின் கலவையாக இருந்தது. A polymetal statue. இது பூமியில் வரிசையாக நேபுகாத்நேசருக்கு பின் தோன்றி ஆளப்போகும் சாம்ராஜ்யங்களை வல்லரசுகளை குறிப்பதாக தானியேல் குறிப்பிடுகின்றார். அன்று பாபிலோன் அரசவையில் அவர் கொடுத்த விளக்கத்திற்கும் அதற்கு பின் பூமியை ஆண்ட சாம்ராஜ்யங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால் அது 100% சரித்திர நிகழ்வுகளோடு கச்சிதமாக பொருந்துவதை நிரூபிக்க முடியும். இந்த துல்லியம் சரித்திர ஆராய்ச்சியாளர்களை திக்குமுக்காட வைத்தது. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை என்பவர்களும் இது 400 ஆண்டுகள் கழித்து 1ஆம் நூற்றாண்டிலோ 2ஆம் நூற்றாண்டிலோ மெகவியன்ஸ் என்கிற புரட்சியாளர்களால் எழுதப்பட்டவைகள் என்பவர்கள் ஒரு பக்கமும், இது மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை, இது எப்படி தானியேலால் முன்னறிவிக்கப்பட்டதோ அப்படியே இதுகாரும் நிறைவேறி இருக்கின்றது என்று அகழ்வாராய்ச்சியின் மூலம் நிரூபித்தவர்களும் தங்கள் வாதத்தை முன்வைத்துள்ளனர். இதில் முதல் கூட்டத்தாரால் தங்கள் வார்த்தைகளை நிரூபிக்க முடியவில்லை. அவைகள் இறைப்பற்று இல்லாத அவர்களின் சொந்த கருத்துக்களாக மட்டும் நிற்கின்றன. ஏனென்றால் உண்மையை ஒத்துக்கொண்டால் ஆதி முதல் இறுதி வரை உலகில் நிகழ்ந்த நிகழப்போகும் சம்பவங்களை அறிந்த, அதை தங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்த சரித்திரத்தின் எழுத்தாணியாகிய தெய்வம் ஒருவர் இருக்கின்றார். அவரே காலத்தையும் நேரத்தையும் அதிகாரத்தையும் குறித்திருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். கிபி 146 சவக்கடலுக்கருகில் உள்ள குமரன் குன்றுகளில் சுமார் 11 குகைகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட 1000 தோல் சுருள்களிலிருந்து கிடைத்த வேதாகம பதிவுகளில் தானியேலும் ஒன்று. இந்த ஆதாரமே ஜான் சர்ஜ்னல் போன்ற எதிர்ப்பாளர்களின் வாயை அடைத்தது. இவைகள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே வெளிச்சத்திற்கு வரவில்லை. 40 ஆண்டுகளுக்கு பின்புதான் வெளியரங்கமானது. இந்த தாமதத்தை பிரபல பிரசித்தி பெற்ற உலக நாளிதழ்கள் கடுமையாக விமர்சித்தன. இனி தானியேல் தீர்க்க தரிசனத்திற்கு எந்த விதமான எதிர்வாதமும் இல்லாமல் உலக அரங்கில் அதை ஓங்கி ஒலிக்க செய்த சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்காகவும் தேவ ஊழியர்களுக்காகவும் தன்னார்வலர்கள் பத்திரிகையாளர்களுக்காகவும் சர்வவல்ல தேவனை துதிப்போம். இப்பொழுது இதை குறித்ததானதொரு விளக்கத்திற்கு வருவோம். தானியேல் பல உலோகங்கள் கலந்த சிலை ஒன்றை மன்னர் கனவில் கண்டதாக அறிவிக்கின்றார். அதில் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு ஆகிய 4 உலோகங்களை குறிப்பிடுகின்றார். இந்த 4 உலோகங்களும் பூமியில் தோன்றப்போகும் ராஜ்யங்கள், வேர்ல்ட் கவர்னிங் பவர்ஸ் என்று விளக்கம் கொடுக்கின்றார். சிலையின் தலையோ பொன்னால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இதை குறித்து தானியேல் அளித்த விளக்கத்தை பார்க்கலாம். தானியேல் 2வது அதிகாரம் 38வது வசனம். தானியேல் நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாக இருக்கின்றீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளியிருக்கின்றார். சகல இடங்களில் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்புக்கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னாலான அந்த தலை நீரே என்று விளக்குகின்றார். பொன்னாலான தலை பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கின்றது. பாபிலோன் கிமு 605 முதல் கிமு 539 வரை உலக வல்லரசாக, வேர்ல்ட் கவர்னிங் பவராக கோலோச்சியது. கிட்டத்தட்ட
66 வருடங்கள் இப்பேரரசு உலகை ஆண்டது. ஏசாயா தீர்க்கதரிசி 14வது அதிகாரம் 4வது வசனத்தில் பாபிலோனை பொன்னகரம் என்று குறிப்பிடுகின்றார். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் பாபிலோனை தங்க கோப்பைக்கு ஒப்பிடுகின்றது. இக்காலத்தில் தங்கம் அதிகமாக புழக்கத்தில் இருந்ததாக சரித்திர ஆசிரியர் ஹீரோடோட்டஸ் குறிப்பிடுகின்றார். பாபிலோனியர்களின் முக்கிய தெய்வமான மர்டக்கின் உருவம் பொன்னால் செய்யப்பட்டு பெரிய தங்க மேசையில் அமைந்ததொரு பொற்சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போல் வடிவமைத்திருந்தார்கள் என்றும், அங்கே இருந்த கல்தேயர்கள் அது 800 காலன் பொன்னால் உருவாக்கப்பட்டது என்றும் தன்னிடம் சொன்னதாக தனது குறிப்பேட்டில் ஹீரோடோட்டஸ் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாகவே பாபிலோன் செல்வ செழிப்பு, கட்டிடக்கலை, கோட்டை சுவர் ஆகிய சகல விஷயங்களிலும் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்கியது. எனவே இக்காலத்தை பொற்காலம் என்று தானியேல் சுட்டி காட்டுகின்றார். பொன் மதிப்பு மிக்கது, வலிமை குறைந்தது. எனவே பாபிலோன் பேரரசை குறிக்கும் வண்ணம் பொன்னால் ஆகிய அந்த தலை நீர் என்று தானியேல் கூறுகின்றார். இக்காலத்தில்தான் சர்வதேச மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் அரமை புகழ் பெறுகின்றது. ஏசாயா தீர்க்கதரிசி இக்காலத்தின் அழிவை முன்னறிவித்திருக்கின்றார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம் பாபிலோனை குறித்து இவ்விதம் கூறுகின்றது. நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே. எனவே பொன் பாபிலோனையும் தலை மன்னர் நேபுகாத்நேசரையும் குறிக்கின்றது. அடுத்ததாக சிலையின் மார்பும் புயங்களும் வெள்ளியால் உருவாக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி, உமக்கு பின் உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு அது பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் என்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், மீடோ பர்ஷியன் எம்பையர், அதாவது மேதிய பர்ஷிய சாம்ராஜ்யம். பரிசுத்த வேதாகமத்தில் 150 ஆண்டுகளுக்கு முன்பே இப்பேரரசை யார் தோற்றுவிப்பார் என்ற தகவல் மட்டுமல்ல, அவரது பெயர் மற்றும் எவ்விதம் அவர் ஒருவராலும் அசைக்க முடியாத மகா பாபிலோனை வீழ்த்துவார், யார் அவருக்கு துணை போவார், எவ்விதம் ராஜ்யம் பங்கிடப்படும் என்பது போன்ற தகவல்களும், எவ்விதம் 70 ஆண்டுகளாக பாபிலோனில் சிறைப்பட்டு கிடக்கும் யூதர்களை விடுதலையாக்கி எருசலேமிற்கு ஆலயத்தை கட்டும்படி அம்மாமன்னர் அனுப்புவார் என்பது போன்ற செய்திகள், இந்த சம்பவங்களெல்லாம் நடைபெறுவதற்கு முன்பே தீர்க்க தரிசனமாக 150 ஆண்டுகளுக்கு முன்பே உரைக்கப்பட்டு விட்டன. ஏசாயா 45வது அதிகாரம் 1வது வசனம், 4வது அதிகாரம் 28வது வசனம் ஆகிய வசனங்கள் கோரேஸ் அல்லது சைரஸ் என்கிற பெயரை அறிவிக்கின்றன. கோரேசும் தரியுவும் யூப்ரட்டிஸ் நதியின் போக்கை திருப்பி எவ்விதம் சுவற்றின் வழியாக புகுந்து பாபிலோனை பிடிப்பார்கள் என்கிற தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ராஜ்யம் எவ்வாறு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பர்ஷியருக்கும் கையளிக்கப்படும் என்பதும் தானியேல் 5:28 5:31 வசனத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவன் தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும் வகையில் நேபுகாத்நேச்சாரின் பேரன் பெல்ஷாத்சார் தேவாலயத்து பாத்திரங்களில் மதுபானத்தை நிரப்பி தன் மறுமனையாட்டிகளோடு குடித்து உல்லாசமாய் இருக்கையில் ஒரு கையுறுப்பை அனுப்புகிறார். அந்த கையுறுப்பு சுவற்றில் மெனே மெனே தெக்கேல் உபாசன் என்கிற வார்த்தையை எழுதுகின்றது. இதன் அர்த்தத்தை சொல்ல தானியேல் வரவழைக்கப்படுகின்றார். தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்பதும் இதன் பொருள் என்று தானியேல் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே
மேதிய பெர்ஷிய படைகளோடு கோரேசும் தரியுவும் உள்ளே நுழைந்து விட்டனர். அன்று இரவே பெல்ஷாசார் கொல்லப்பட்டான். மேதியனாகிய தரியு தனது 62வது வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். கிமு 539 மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் தோன்றி கிமு 331 வரை சுமார் 208 வருடங்கள் உலகை ஆண்டது. வெள்ளி இவர்களின் பிரதான உலோகம். வெள்ளியால் ஆன தலைசீரா இவர்களது அடையாளம். இவர்கள் வரிப்பணத்தை வெள்ளியில் செலுத்தினார்கள் என்று சரித்திர ஆசிரியர் ஹீரோடோட்டஸ் குறிப்பிடுகின்றார். வெள்ளி பொன்னை காட்டிலும் மதிப்பு குறைந்தது, ஆனால் வலிமை மிக்கது. எனவே இது பாபிலோனை காட்டிலும் கீழ்த்தரமான ராஜ்யம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் ஆரம்ப காலத்தில், அதாவது கோரேசின் காலத்தில் தானியேல் அங்கே இருந்தார் என்பதை தானியேல் 10வது அதிகாரம் 1வது வசனத்தின் மூலம் அறியலாம். அடுத்ததாக சிலையின் வயிறும் தொடைகளும் வெண்கலத்தில் அமைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வெண்கலம் கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கின்றது. கிரேக்க சாம்ராஜ்யம் கிமு 331 தோன்றி கிமு 168 வரை உலகை ஆண்டது. கிமு 331 மாசிடோனியாவிலிருந்து சிறுத்தையின் வேகத்தோடு வந்த மாவீரன் அலெக்சாண்டர் பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை அழித்து அரண்மனைகளை கொளுத்தி தனது 32வது வயதில் கிரேக்க பேரரசை உருவாக்குகின்றான். இவர்கள் வெண்கல கவசம் அணிந்து வந்ததால் பிரான்ஸ் ஆர்ம்ட் என்று அழைக்கப்பட்டார்கள். இதை அடையாளப்படுத்தும் வண்ணம் சிலையின் பகுதிகள் வெண்கலத்தால் அமைந்திருந்தன. இந்த சாம்ராஜ்யம் அலெக்சாண்டரின் மறைவுக்கு பின் 2ஆக பிரிந்ததை சிலையின் வயிறும் அதன் 2 தொடைகளும் குறிக்கின்றன. யார் இனி இப்பேரரசை ஆள வேண்டும் என்று மரணப்படுக்கையில் இருந்த அலெக்சாண்டரிடம் கேட்ட பொழுது அவர் let the strongest rule என்று பதிலளித்தாராம். அப்பொழுது அவருக்கு வயது 32. இதன் பொருள் வலிமையானவர்களின் கைகளில் பொறுப்பை கொடுங்கள் என்பதாகும். இதன்படி அவரது மறைவிற்கு பின் அவரது 4 தளபதிகளுக்கு ராஜ்யம் பிரித்து கொடுக்கப்பட்டது. ஆசியா, சிரியா, இஸ்ரேலின் வடபகுதி செலுக்கஸ் நிகேடரிடமும், எகிப்து, இஸ்ரேலின் சில பகுதிகள் தாலமியிடமும், ஆசியா மைனர், திரேஸ் ராஜ்யங்கள் லுச்சிமான்ஷியஸிடமும், மாசிடோனியா, கிரீஸ் கெசாண்டருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. வெறும் 35,000 படை வீரர்களோடு சிறுத்தையின் வேகத்தில் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை பிடித்து அலெக்சாண்டர் தோற்றுவித்த கிரேக்க பேரரசு 105 வருடங்கள் உலகை ஆண்டது. இதற்கு பின் சகலத்தையும் நொறுக்கி போடும் வலிமையை உடைய இரும்பை போன்றதொரு ராஜ்யம் தோன்றும் என்பதை குறிக்க சிலையின் கால்கள் இரும்பால் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இரும்பு ரோம பேரரசின் அடையாளம். அயன் மொனார்கி, இரும்பு ராஜ்யம் என்று ரோம பேரரசை சரித்திர ஆசிரியர்கள் வர்ணிப்பார்கள். ரோம பேரரசு கிமு 168 கிரேக்க பேரரசை வென்று கிபி 476 வரை வெற்றிகரமாக 500 வருடங்கள் ஆளுகை செய்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ரோம ஆளுகையின் போதுதான் இவ்வுலகில் மனுவாக தோன்றினார். ரோம பேரரசின் ஒப்புதலுடன் சிலுவையில் அறையப்பட்டார். பின்பு 3வது நாள் மகிமையிலே உயிர்த்தெழுந்தார். ரோம ஆளுகையின் போதுதான் மறுபடியும் கிபி 70 தேவாலயம் அழிக்கப்பட்டது. இவர்களின் கேடயங்கள், ஈட்டிகள், கவசங்கள் இரும்பால் ஆனவை. இரும்பு இவர்களது பிரதான உலோகம். பின்பு சிலையின் 2 பாதங்களை குறித்து தானியேல் குறிப்பிடுகின்றார். சிலையின் 2 பாதங்கள் இரும்பாலும் களிமண்ணாலும் வடிவமைக்கப்பட்டிருப்பது ரோம சாம்ராஜ்யம் கிழக்கு மேற்காக பிரிந்ததையும், ஒரு பகுதி வலிமை உள்ளதாயும் இன்னொரு பகுதி வலிமை அற்றதாகவும் இருக்கும் என்பதை குறிப்பிடுகின்றது.
இரும்பும் களிமண்ணும் ஒன்றை ஒன்று சேராது இருப்பதை போன்று இவைகளும் ஐக்கியமற்று இருக்கும் என்பதையும் குறிப்பிடுகின்றன. ரோம சாம்ராஜ்யத்தை மேற்கொள்ள வேறு எந்த புதிய சாம்ராஜ்யமும் இதற்கு பிறகு எழும்பவில்லை. ஆனால் வலிமை மிகுந்த இந்த ராஜ்யம் இரண்டாக பிளவுபட்டதை சிலையின் பாதங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. கிழக்கு மேற்காக பிரிந்த ரோம சாம்ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு உரமற்றதாய் இருந்ததையும் இரும்பும் களிமண்ணுமான கலவை காண்பிக்கின்றது. பின்பு இதிலிருந்து 10 ராஜ்யங்கள் தோன்றின என்பதை சிலையின் இரு பாதங்களில் இருந்த 10 விரல்கள் அடையாளப்படுத்துகின்றன. ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து புறப்பட்டு வந்த 10 பழங்குடியினர் 10 ராஜ்யங்களை உருவாக்கினர். இவர்களில் முக்கியமானவர்கள் அலமனி ஜெர்மன்ஸ், பர்கண்டியன்ஸ் ஸ்விஸ், பிராங்க்ஸ் பிரெஞ்சு, லம்போர்டர்ஸ் இட்டாலியன்ஸ், ஆங்கிலோ செக்சன்ஸ் பிரிட்டிஷ், ஜியூவி போர்ச்சுகீஸ், விசியோப்ஸ் ஸ்பஜண்டியாஸ் போன்ற ஏன்ஷியன் ட்ரைப்ஸ். இவர்களால் உருவாக்கப்பட்ட 10 நாடுகள்தான் த டிவைடட் நேஷன்ஸ் ஆஃப் யூரோப் என்றழைக்கப்படுகின்றது. எனினும் சங்கீதம் 83 சொல்லப்பட்ட 10 நாடுகளையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இஸ்ரேலை சுற்றியுள்ள தெற்கு ஜோர்டன், அரேபியா, மத்திய ஜோர்டன், தீர்த்து, லெபனன், வடக்கு ஜோர்டன், சீனாய், காசா, லெபனான், சிரியா, ஈராக் ஆகிய நாடுகளாக இருக்கலாம் என்றும் இன்னொரு தரப்பினர் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இந்த 10 விரல்கள் யாரை குறிப்பிடுகின்றன, இவர்கள் யார் என்றும் இவர்களை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எவ்வாறு துல்லியமாக நிறைவேறி வருகிறது என்பதையும், கைகளால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று புறப்பட்டு வந்து சிலையை நொறுக்கியதற்கான அர்த்தம் என்னவென்பதையும் குறித்து நமது தொடரின் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். தேவன் ஒருவர் உண்டு. அவர் ஒருவர் மட்டுமே உலக சரித்திரத்தின் முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரை முன்னறிவிக்க கூடியவர் என்பதற்கு இந்த உலோக சிலை ஓர் அடையாளம். இது ஒரு மன்னனுக்கு மட்டுமல்ல, முழு மனு குலத்திற்கு முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இது நிறைவேறி கொண்டிருக்கும் இறுதி வேளையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முடிவு நம்மை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. முழு உலகத்திற்குமான எச்சரிப்பு மணி பரிசுத்த வேதாகமம். இன்று அந்த மணியோசை உலகெங்கும் ஒலிக்கின்றது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்கிற நமது ஆண்டவரின் எச்சரிப்பு குரல் எங்கும் கேட்கின்றது. இறுதி கால மணியோசையை உங்கள் நண்பர்கள், குடும்பத்தார், சபையார் கேட்டிட உதவிடுங்கள். ஒருவருக்காயினும் இத்தொடரை அறிமுகப்படுத்துங்கள். இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்றால் ஒரு லைக் கொடுத்து எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்தலாமே. இது பைபிள் பிளானட் மருதோன்றி பூங்கொத்திற்காய் ஒலிக்கும் ஒரு காட்டுப்புறாவின் சத்தம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.